பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவ செய்தியினுடைய தலைப்பு தேவ இரக்கங்கள். தேவ இரக்கங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்களேன்? தேவ இரக்கங்கள். அது என்ன தேவ இரக்கங்கள்? நீங்க எப்படி நீங்க பேசி இருப்பீங்க, எப்படி சொல்லி இருப்பீங்க? தேவ இரக்கம் இல்லைன்னா இரக்கம் உடனே. ஆனால் கவனியுங்கள், வேதம் சொல்லுகிறது தேவனுடைய இரக்கம் என்பது ஒன்றல்ல, தேவனுடைய இரக்கம் என்பது பல. எத்தனை ஆமஞ்சல போறீங்க? தேவனுடைய இரக்கங்கள் என்பது எண்ணற்றது, எண்ணற்றது. கவனியுங்கள், இப்பொழுது நான் உங்களுக்கு காண்பிக்கிற வசனம் அப்படி இருக்கும். புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம் வாசியுங்கள். நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை? ஆமென் சொல்ல போறீங்க? எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, நீங்களும் நானும் அழிந்து போகாமல் இருப்பது, உருக்குலைந்து போகாமல் இருப்பது, ஒன்றுமில்லாமல் போகாமல் இருப்பது. கவனிங்கள், உங்களுடைய திறமையினாலே அல்ல, உங்களுடைய புஷ பலத்தினாலே அல்ல, உங்களுடைய கல்வி அறிவினாலே அல்ல, இல்லை என்றால் உங்களுடைய வேறே எந்த திறமையினால் அல்ல, படிப்பினால் அல்ல, சொத்து பத்தினால் அல்ல, உங்களுடைய மனிதனுடைய பலத்தினால், மேன் பவர், அதனால் அல்ல. ஒன்றே ஒன்று, என்னது? கர்த்தருடைய. மொத்தத்துல சொன்னா கர்த்தருடைய கிருபையினால நீங்க எப்படி இருக்கிறீங்க? உயிரோடு இருக்கிறீங்க. கர்த்தருடைய கிருபையினால நீங்கள் நானும் சேதாரமாகாமல் இருக்கிறோம். இருதயத்தில் சேதாரம் ஆகாமல், மனதில் சேதாரம் ஆகாமல், சரீரத்தில் சேதாரம் ஆகாமல், ஆரோக்கியத்தில் சேதாரம் ஆகாமல், பரிசுத்தத்திலே சேதாரம் ஆகாமல், பொருளாதாரத்திலே சேதாரம் ஆகாமல், ஆசீர்வாதத்திலே சேதாரம் ஆகாமல், சமாதானத்திலே சேதாரம் ஆகாமல் இருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய கிருபையே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் என்ன தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம்? தேவ இரக்கங்கள். வசனம் எப்படி முடியுது பாருங்க. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்ல? முடிவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவாமா? கவனிங்கள், கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு எப்படி முடிவு இல்லையோ, அவருடைய வார்த்தைக்கு எப்படி முடிவு இல்லையோ, உடையீங்களா? கர்த்தர் முடிவு உள்ளவரா, முடிவு இல்லாதவரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் முடிவே இல்லாதவர், அவர் நிரந்தரமானவர், இல்லையா? எல்லையற்றவர், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், சதா காலமும் நிலைத்திருக்கிறவர். ஆகையால்தான் பவுலிடத்திலே கர்த்தர் சொல்லும் பொழுது நான் இருக்கிறவராகவே அப்படி என்றால் பவுலிடத்திலே என்ன செய்தி சொல்லுகிறார்? நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே இருக்கிறேன். எப்படி இருக்கிறேனோ இனிமேல் அப்படியே என்ன பண்ணுவேன்? இருப்பேன். ஆமென். அல்லேலூயா.
பாருங்களேன், பர்வதம் என்ன செய்யாது? நிலை பெயராது. பர்வதம் பர்வதம் எவ்வளவு பெருசு! பர்வதம் என்றால் மலை. மலைகள் பாருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வேற வேற இடத்துக்கு போறதை பார்த்திருக்கீங்களா? ஒரு இடத்தை விட்டுட்டு ஒரு இடம், இல்லைன்னா அப்படியே அது அப்படியே பர்வதம் அப்படியே உடைக்கி அப்படியே உருக்குலைந்து போகிறத, டேமேஜ் ஆகிறத. சின்ன வயசுல இருந்து இல்லையா மலையை பார்க்கிறோம். அது அதே இடத்துல என்ன பண்ணுது? ஒரு அடி கூட என்ன செய்யல, நகரல. யாராவது போய் மகன் மலையை நகட்ட நினைச்சா என்ன செய்ய முடியாது? நகட்டிடலாமா? தேவன் படைத்த பர்வதமே நிலைத்திருக்கிறது. அப்படி என்றால் பர்வதத்தை படைத்த ஆண்டவர் அவர் எப்படி இருப்பார்? என்னென்றும் நிலைத்திருப்பார். ஆமென். அவர் எப்படி சுபாவம் உள்ளவரோ அப்படியே என்ன செய்கிறார்? நிலைத்திருக்கிறார். இப்பொழுது என்ன சுபாவத்தை பார்க்கிறோம்? இரக்கங்கள். எதனை அமைஞ்சல போற என்னது? இரக்கங்கள். எல்லாம் அடுத்த வாரம் சரியாயிரும். லீவ் விட்டுருக்கு இல்லையா? அடுத்த வாரம் சரியாயிரும். கவனிங்க, இரக்கங்கள் உள்ளவர். என்ன உள்ளவர்? இரக்கங்கள். அப்படி என்றால் ஒன்று புரிகிறது, கர்த்தரிடத்தில் ஒரு இரக்கம் அல்ல, பல இரக்கம். அவர் ஒரு இரக்கமுடையவர் அல்ல, அவர் பல இரக்கங்கள் உடையவர். அப்ப ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே நீர் இரக்கம் உள்ளவர் அப்படின்னு ஜெபம் பண்ணக்கூடாது. எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே நீர் இரக்கங்கள் உள்ளவர். ஆமென். உங்களுடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை? முடிவே. அமைஞ்சல போறீங்க, என்னோட சேர்ந்து சொல்லிருங்களேன். கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நீ எப்படி முடிவில்லாதவராய் சொல்லுங்க இருக்கிறீரோ அப்படியே என் மேலே எங்கள் மேலே நீ வைத்திருக்கிற இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. முடிவே இல்லை. நன்றாக கவனியுங்கள். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, பிசாசுக்கு ஒரு நாள் என்ன இருக்கு? முடிவு இருக்கா இல்லையா? பிசாசுக்கு ஒரு நாள் முடிவு இருக்குன்னா அவனுடைய எல்லா தீமைக்கும் ஒரு நாள் என்ன இருக்கு? முடிவு. தீமைகளுக்கு முடிவு இருக்கு, ஆனா தேவனுடைய நன்மைகளுக்கு என்ன இல்ல? முடிவே. இதை நாம சொல்ல போறீங்க. தேவன் எப்படி முடிவில்லாதவரோ அதே போல தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற, நன்றாக கவனிங்கள், உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்தார் மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே விளங்குதா வைத்திருக்கிற இரக்கங்களுக்கு என்ன முடிவே இல்லை. ஒரு ஆமஞ்சல அப்படின்னா கர்த்தர் உங்கள் மேல என்ன இரக்கங்கள் வைத்திருக்கிறார்? முடிவே இல்லாத கேட்டு எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? இல்ல ஒரு 40 வயசு வரைக்கும் தாங்க கர்த்தருடைய இரக்கங்கள் உங்களுக்கு, ஒரு 30 வயசு வரைக்கும் தாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும்? கவனிங்கள், கர்த்தருடைய இரக்கங்கள் என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, இல்லை ஒரு தலைமுறைக்கு மட்டுமல்ல, கர்த்தருடைய இரக்கங்கள் என்பது உங்களுக்கு பல தலைமுறை. எத்தனை அமைஞ்சல போறீங்க? பல தலைமுறை. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமா ஆமா, பல தலைமுறை என்ன வெளிப்படட்டும்? இரக்கங்கள் என் சந்ததியின் மேலும் என் சந்தானத்தின் மேலும் கர்த்தாவினுடைய இரக்கங்கள் என்ன செய்யட்டும்? வெளிப்படட்டும். எத்தனை அமைஞ்சல போறீங்க? இரக்கங்கள். தேவன் கர்த்தருடைய பிள்ளைகள் படுகிற அந்த துன்பத்தை பார்த்து, வியாகுலத்தை பார்த்து, குழப்பத்தை பார்த்து, அங்கலாய்ப்பை பார்த்து, வேதனையை பார்த்து, குறைவை பார்த்து, அவர் பாருங்க அப்படியே ஒரு கல் இருதயம் படைத்தவர் போல என்ன செய்ய மாட்டார்? இருக்க மாட்டார். ஏனென்றால் உங்களுக்காக எனக்காக ஒரு சிலுவைக்கு ஏறினவர் இல்லையா? இரக்கங்கள் எப்படியாப்பட்டது என்று நினைக்க வேண்டும் என்றால், புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பார்க்க வேண்டும் என்றால், நம்ம எல்லோரும் எதை நோக்கி பார்க்க வேண்டும்? கல்வாரி சிலுவை.
கவனிங்கள், கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய இரக்கங்கள் எப்படி உங்கள் மேல் கொட்டப்படுகிறதோ, அவருடைய இரக்கங்கள் எப்படி உங்கள் மேல் வருகிறதோ, அவர் எப்படி உங்களுக்கு இறங்கி வருகிறாரோ, அதே போல நீங்களும் மற்றவர்களுக்கு என்ன பாராட்ட வேண்டும்? என்ன பாராட்ட வேண்டும்? இரக்கம் பாராட்ட வேண்டும். கவனிங்கள், வேத புஸ்தகத்தில் இயேசு பல உவமைகளை சொல்லி இருக்கிறார். அதுல நல்ல சமாரியன் என்ற ஒரு உவமை எல்லாரும் நல்லா தெரியும். நல்ல சமாரியன் உவமை எத்தனை பேருக்கு தெரியாது? தெரியாதவங்க மட்டும் கை தூக்குங்க. தெரியாதுன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. அப்ப எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? வழிபோக்கிலே ஒருவன் குத்துயிரா என்ன செய்கிறான்? கிடக்கிறான். காரணம், கல்லருடைய கையிலே அவன் அகப்பட்டதினாலே அவனிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் கல்லர்கள் உறிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குத்துயிராக போட்டு விட்டார்கள். அந்த வழியாக யார் வருகிறான்? ஒரு ஆசாரியன் வருகிறான். யார் வருகிறான்? ஆசாரியன். யார்? பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஊழியக்காரன். என்னை போன்று பழைய ஏற்பாடு நாட்களில் ஊழியக்காரன். தேவன் இரக்கங்கள் உள்ளவர் என்று அவனுக்கு தெரியும். மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் என்ன செய்தான்? அவனை உற்று பார்த்து வழிவிலகி என்ன செய்து விட்டான்? போய்விட்டான். அடுத்து ஒரு லேவியன் வருகிறான். லேவியன் என்றால் தேவனுடைய ஆலயத்திலே பணிவிடை செய்கிறவன். இவர்கள் தேவனுடைய ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்துக்குள்ளே போக முடியாது. ஆனால் இவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே என்ன செய்வார்கள்? பணிவிடை செய்வார்கள். லேவியன் வருகிறான். லேவியனுக்கும் பழைய ஏற்பாடு நன்றாக தெரியும். தேவன் இரக்கம் உள்ளவர் என்று நன்றாக லேவியனுக்கு தெரியும். தேவன் இரக்கம் பாராட்டுகிறவர் என்று தெரியும். மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். ஆனாலும் அந்த குத்துயிரா கிடக்கிறவனை பார்த்து வெளிவிலகி போய்விட்டான். மூன்றாவது ஒரு நபர் வருகிறார். யாரு? சமாரியன். சமாரியன் யாரு? யூதர்களாலே புறக்கணிக்கப்பட்டவர். சமாரியன் யாரு? யூதர்களாலே அற்பமாக எண்ணப்பட்டவர்கள். மொத்தத்திலே சமாரியர்கள் யாரு? யூதர்களும் பிரஜோதி மக்களும் கலந்து பிறந்தவர்கள் யாரு? சமாரியர்கள். சமாரியவன் அவன் ஆசாரியனை போல நடந்து கொள்ளவில்லை. லேவியனை போல நடந்து கொள்ளவில்லை. குத்துயிரா கிடந்தவனை பார்த்து உடனே அவன் கழுதை விட்டு இறங்கி என்ன செய்கிறான்? அவனை தூக்கி அவன் மேலே வைத்துக் கொண்டு தன்னிடத்தில் இருந்த எண்ணெயை எடுத்து என்ன செய்கிறான்? அவர் காயங்களில் இடுகிறான். தன் இரக்கங்கள் பாராட்டு. விடாம சொல்லுங்க. குத்துயிரா கிடக்கிறவனுக்கு இந்த சமாரியன் இறங்குகிறான். அவனை அப்படியே போட்டு விட்டு போகவில்லை. அவன் ஜீவன் காப்பாற்றப்பட உதவி செய்கிறான். பின்புடைய கழுதையின் மேலே ஏற்றி கொண்டு போய் எங்கே சேர்க்கிறான்? சத்திரத்தில சேர்க்கிறான். கவனிங்கள், இப்படி ஒரு உவமை. கவனிங்கள், இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வேதத்துல புதிய ஏற்பாடை பார்க்கிறோம். இயேசு யாரு? என்ன சமாரியன்? நல்ல சமாரியன். நல்ல சமாரி. நீங்கள் நானும் யாருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம்? நல்ல சமாரி இல்லையா? மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இரக்கம் பாராட்ட வேண்டும். ஒரு ஆணும் சொல்லுங்கள. ஆமா, இரக்கம் பாராட்ட வேண்டும். கவனிங்கள், ஒருவன் தன் எஜமானிடத்தில் மிகுந்த கடன்பட்டு விட்டான். அந்த எஜமானன் அவருடைய கடனை என்ன செய்கிறான்? மன்னித்து விடுகிறான். இதை எதை குறிக்கிறது? எஜமானன் அவன் மேல எதை வெளிப்படுத்துகிறான்? இரக்கம். ஆனால் அவனுடைய வேலைக்காரன் இருக்கிறான். அந்த வேலைக்காரன் இவனிடத்திலே கடன்பட்டு இருக்கிறான். இவன் அவனுடைய கடனை என்ன செய்யவில்லை? மன்னிக்கவில்லை. புரியுதா? யார் கவனிச்சா? ஏற்கனவே இவனுக்கு கடனை மன்னித்து எஜமான் இருக்கா இல்லையா? ஆமா, மன்னிச்சு அவன் கவனித்தான். பாருங்க, நான் உனக்கு இறங்கினேன், ஆனா நீ அவனுக்கு என்ன செய்யல? இறங்கல.
தேவன் எப்படியாப்பட்டவர்? இரக்கங்கள் உள்ளவர். அவருடைய இரக்கங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அல்ல. அவருடைய இரக்கங்கள் என்பது அது வாழ்நாள் முழுவதும். எதில் அமைஞ்சல போறீங்க? அவருடைய இரக்கங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடரும். ஆமென். இவட சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய இரக்கங்கள் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் தொடரும். அது மாத்திரமல்லாமல் என்னுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் வாழ்நாள் முழுவதும் தொடரும். அவருடைய இயக்கங்கள் இந்த திருச்சபையை ஊழியங்களையும் தொடரும். ஆமென். அல்லேலூயா. நீங்கெல்லாம் உங்க பிள்ளை தலை மேல கை வச்சு, ஆண்டவரே உங்க இரக்கங்கள் என் பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் என்ன செய்யட்டும்? தொடரும். எத்தனை பேர் சொல்ல ரெடியா இருக்கிறீங்க? கவனிங்க, இன்னும் ஒரு சில வசனங்கள் பார்த்து நாம் முடிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 103வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீதம் 103 13வது வசனம். யாராவது வாசிங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? சங்கீதம் 103 13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இத்தனை அமைஞ்சல போய் இல்லையா? கவனிங்கள், பெற்ற தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வான்? இறங்குவான். இறங்குவான். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது பாருங்க, தகப்பன் தான் என்ன கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? நன்றாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். பிள்ளைகள் வேதனைப்படுவதை பார்த்து தகப்பன் என்ன செய்ய மாட்டான்? தாங்க மாட்டான். ஒரு தகப்பன் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு எப்படி இறங்குகிறானோ இல்லையா? பாருங்க, சின்ன பிள்ளைகள்லாம் தகப்பன்மார் குட்டி பிள்ளைகளா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? எங்க தூக்கி வச்சுக்கிடுவாங்க? தோல் மேல இல்லையா? தோல் மேல தூக்கி வச்சுக்கிடுவாங்க. பல ரீதியிலே பெற்றெடுத்த தகப்பன் பிள்ளைகளுக்கு என்ன செய்வார்கள்? இறங்குவார். அடிச்சாலும் அப்புறம் என்ன செய்யறது? அரவணைக்கிறது. ஒரு மாம்சத்தில் இருக்கிற தகப்பன் பிள்ளைக்கு இறங்கக்கூடுமானால் உங்களுக்கும் எனக்கும் இயேசு யாரா இருக்கிறார்? பரம தகப்பனா இருக்கிறார். அவர் தந்தையா இருக்கிறார், தாயுமா இருக்கிறார், எல்லாமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க கூப்பிட்டோன்னே தகப்பன் என்ன செய்கிறார்? இறங்கி வருகிறார். அப்படின்னா ஜபத்துக்கு உடனே பதில் வருமா வராதா? சொல்லுங்க, ஜபத்துக்கு உடனே பதில் வருமா வராதா? பிரச்சனைக்கு தீர்வு உடனே வருமா வராதா? கவனிங்க, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல எந்த தகப்பனும் தன் பிள்ளைகளை கதற விட்டு அதை வேடிக்கை பார்த்து அதை ரசிப்பதில்லை. அதுபோல என்னுடைய பரம தகப்பன் உங்களை என்னை அங்கலாய்ப்புக்குள்ளே கொண்டு போய் துன்பத்துக்குள்ளே துயரத்துக்குள்ளே கொண்டு போய் அதை பார்த்து ரசிப்பது இல்லை, அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவதில்லை. ஏனென்றால் அவர் அன்புள்ளவர். ஒரு அமைஞ்சலோகமா இரக்கம் பாராட்டுகிறவர், இறங்கி வருகிறவர், உடனே இறங்கிற. ஒரு அமைஞ்சல சுருக்கமா சொன்னா உங்களுக்கு ஒண்ணுன்னா உடனே என்ன பண்ண? கட்ட இறங்கி வந்த. ஒரு அமைஞ்சல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே யாரு வருவா? மனுஷன் பாருங்க, நம்ம புத்தி எப்படி இருக்கும்? நமக்கு பிரச்சனை யாரை தேடுவோம்? மாமனை கூப்பிடுறா, மச்சனை கூப்பிடுறா, அப்படிதானே? அண்ணனை கூப்பிடுறா, தம்பியை கூட சொல்லிடுவாங்க. தம்பியை கூப்பிடுறா, தம்பியான் படகி வடக்கஞ்சான் கூப்பிடுறா, சித்தப்பா கூப்பிடுறா, பெரியப்பா கூப்பிடுறா. ஆனா அவருடைய கர்த்தருடைய பிள்ளைக்கு பாருங்க என்ன நினைக்கு வரணும்? எனக்கு ஒண்ணுன்னா யாரு வர்ற?
கர்த்தர் வருகிறார். ஒரு ஆமென். உடனே இறங்கி வந்து விடுகிறார். உடனே இறங்கி வந்து விடுகிறார். அவர் இரக்கங்களை வெளிப்படுத்த தொடங்கி விடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கொஞ்சம் பார்க்கலாம். கர்த்தர் தமக்கு பயந்தவர்கள் அதாவது பயந்த பயம், கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தில். அப்ப இந்த இடத்துல பாருங்க, பயம். கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் பயமுள்ள ஆவியை படாமல் என்ன ஆவியை கொடுத்திருக்கிறாரு? அது பிசாசுக்கு முன்னாடி பயப்படாமல் இருக்கிறது. இப்ப நம்ம பார்க்கிறது கர்த்தருக்கு முன்னாடி பயப்படாமல் பாருங்க. பயப்படாமல் அப்படின்னா இங்க பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுறது அப்படின்னா எல்லாரும் கவனிங்க தயவு செய்து. கர்த்தருக்கு பயப்படுறது அப்படின்னா கர்த்தருக்கு மரியாதை கொடுப்பது, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. எத்தனை பேருக்கு நான் பேச புரியுது? நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க குடும்பத்துல இல்லைன்னா உங்க சந்ததியில பாருங்க, ரொம்ப நல்லவர், நீதியானவர், நேர்மையானவர், ஒழுக்கமானவர், பாருங்க, இப்படியாப்பட்ட நபர்கள் யாராவது இருந்தா அவங்க வர்றாங்க, தூரமா வந்துட்டு இருக்காங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க பக்கத்துல அவங்க வந்தோம், நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? உடனே என்ன பண்ணுவீங்க? இப்ப அவருக்கு பயந்துட்டு எந்திரிச்சிங்களா இல்லைன்னா அவருக்கு மரியாதை கொடுத்து எந்திரிச்சிங்களா? சொல்லுங்க. மரியாதை. அப்படின்னா இந்த இடத்துல பயம் என்பது, ஆண்டவருக்கு பயப்படுதல் என்பது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு என்ன கொடுப்பது? மரியாதை. யாருக்கு கர்த்தருடைய இரக்கங்கள் கிடைக்கும்? கவனிங்க. யாருக்கு கர்த்தருடைய இரக்கங்கள் தொடர்ந்து கிடைக்கும்? யார் கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கிறார்களோ, யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறார்களோ. கர்த்தருக்கு மரியாதை கொடுப்பது ஒன்றுதான், கர்த்தருடைய வசனத்துக்கு மரியாதை கொடுப்பதும் ஒன்றுதான். கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன், கர்த்தருக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன் அப்படின்னா ஆலயத்துக்கு லேட்டா என்ன செய்ய மாட்டோம்? வரமாட்டோம். அவருக்கு ஊழியம் செய்யாம இருக்க மாட்டோம். அவருக்காக எதையாவது செய்யாம இருக்க மாட்டோம். முதலாவது சபையை நீங்க கர்த்தருடைய சபையை நீங்க நினைக்கணும். உங்களுக்கு அந்த நினைப்பு முதல்ல வரணும். அப்படி நீங்க நினைக்கும் பொழுது உங்களுக்குள்ளே கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த மாற்றம் வரும். அந்த இரக்கங்கள் உங்களுக்குள்ளே அந்த மாற்றத்தை என்ன செய்யும்? ஏற்படுத்தும். மரியாதை. ஆண்டவருக்கு என்ன கொடுக்க வேண்டும்? மரியாதை கொடுக்க வேண்டும். எப்படி மரியாதை கொடுப்பது? இரக்கங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், இரக்கங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஏசப்பாவுக்கு என்ன கொடுக்க வேண்டும்? மரியாதை. எப்படி கொடுக்க வேண்டும்? அந்த மரியாதை எப்படி கொடுக்க வேண்டும்? நம்முடைய செயலினாலே, நம்முடைய செயலினாலே. அதை கர்த்தர் கவனிக்கிறார். கர்த்தர் நல்லா கவனிப்பாருங்க. பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் ஒன்று எழுதியிருக்கு, கர்த்தருக்கு 7 கண்களாம். எத்தனை கண்களாம்? 7 கண்கள். நான் நினைக்கிறேன் கர்த்தருக்கு உடல் முழுவதும் என்னது? கண்கள். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கிறது? ஆமா, 24 மணி நேரம் கர்த்தர் உங்களை என்ன செய்யறாரு? பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த பிள்ளை எனக்கு எவ்வளவு தூரம் மரியாதை கொடுக்குது. தன்னுடைய செயல்களிலே, தன்னுடைய கிரியைகளிலே, தன்னுடைய எண்ணங்களிலே, தன்னுடைய பேச்சிலே, தன்னுடைய நடத்தையிலே. எல்லாரும் என்ன கவனிங்க. கர்த்தர் அதை கவனித்துக் கொண்டே இருப்பார். மரியாதை. தேவனுக்கு முதலிடம் கொடுப்பதில் என்ன செய்ய வேண்டும்? தீவிரம் பாராட்ட வேண்டும். அது கர்த்தருக்கு மரியாதை கொடுப்பது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் என்ன செய்யுங்கள்? தேடுங்கள். சில பேர் இருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்தோன்னா இயேசுநாதருக்கு 2வது இடம் கொடுத்துருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை இயேசுநாதருக்கு எத்தனாவது இடம்?
அப்படின்னா அன்னைக்கு யாருக்கு முதலிடம்? அப்படின்னா அன்னைக்கு யாருக்கு முதலிடம்? ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க முடியலன்னா கர்த்தர் அந்த பிள்ளை எப்படி நம்ப முடியும்? அந்த பிள்ளையை நம்பி எப்படி பெரிய பொறுப்புல எடுக்க முடியும்? கவனிங்க இல்லையா? நான் எல்லாரையும் சொல்லல, நான் பேசுறத சரியா விளங்கி கொள்ளணும். எல்லாரும் சொல்லல. அதாவது ஆலயத்துக்கு வர வேண்டிய அந்த நேரத்துல போய் வேற எங்கேயாவது உட்கார்ந்து இருந்தா அவங்க இயேசுநாதருக்கு 2வது இடம் கொடுக்குறாங்க. அப்படின்னா அவங்க யாருக்கு முதலிடம் கொடுத்தாங்க? பிசாசுக்கு. யாருக்கு? பிசாசுக்கு. கவனிங்க. ஆகையால் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்கள் என்ன செய்வார்? இறங்குவார். தமக்கு மரியாதை கொடுக்கிறவர்களுக்கு இறங்குவார். சரி, என்ன உங்களுக்கு என்ன ஆண்டவர் நம்ம பார்க்கவா செய்யறோம்? கவனிங்க. சின்ன பிள்ளை அமைதியா பாருப்பா. ஆண்டவர் நான் என்ன கண்ணால பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் உங்களுக்கு அது உணர்வு இல்லை. உலக மக்கள் பாருங்க, ஏதாவது கண்ணால பார்த்து அப்படியே பழகிட்டாங்க. நம்மளும் அப்படி பார்க்கல. ஒரு பரிசுத்த ஆவியா இருக்கிறார். பரிசுத்த ஆவியா இருக்கிறார். அவர் உங்களுக்கு உள்ளே இருக்கிறார். அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவர் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படின்னா ஒரு அறிவு. அவர் எனக்குள்ளே இருக்கிறார், என் அருகாமையில் இருக்கிறார். அவர் என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படி என்றால் அவர் மதிக்கத்தக்கவர். ஒரு ஆமென். யாரு மதிக்கத்தக்கவர்? அவருக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும்? மரியாதை. அவருக்கு நான் மரியாதை கொடுப்பதனால எனக்கு என்ன நடக்கும்? அவருடைய இரக்கங்கள் தங்குதடை இல்லாமல் வரும். ஒரு ஆமென். இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் சொல்லுவாங்க தெரியுமா? எத்தனை பேர் தெரியும்? டவர் கிடைக்கலங்க, நெட்வொர்க் ப்ராப்ளம். அது மாதிரி சில நேரம் உங்களுக்கு கர்த்தருடைய இரக்கங்கள் கிடைக்கலன்னா கர்த்தர்கிட்ட பிரச்சனை இல்லை, அவருடைய இரக்கங்கிட்ட பிரச்சனை இல்லை. கனெக்ஷன் எங்கேயோ பாருங்க லூசா இருக்கு, இல்லைன்னா எங்கேயோ கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. லூஸ் ஆயிடுச்சு, சரி பண்ணணும். கட் ஆயிடுச்சு, மறுபடியும் கனெக்ஷன் கொடுக்கணும். ஏனென்றால் இரக்கங்கள் தேவை. எத்தனை ஆமஞ்சல போறீங்க? ஆமா. தேவன் இரக்கம் பாராட்டுகிறவர். நன்றாக கவனிங்க. தேவன் இரக்கம் பாராட்டுகிறவர். ஆனால் பிசாசு எப்படியாப்பட்டவன்? கொடூரமானவன். அவன் யாரை எப்பொழுது விழுங்கலாம் என்று வயதனை பார்த்துக் கொண்டிருக்கிறான். யாருடைய நிம்மதியை எடுக்கலாம், யாருடைய சமாதானத்தை எடுக்கலாம், யாருடைய ரட்சிப்பை எடுக்கலாம், யாருடைய பரிசுத்தத்தை எடுக்கலாம், யாருடைய பொருளாதாரத்தை எடுக்கலாம், யாருடைய சரீர ஆரோக்கியத்தை எடுக்கலாம், யாருடைய குடும்பத்தை உடைக்கலாம், எந்த பிள்ளைகளை இன்னும் மோசமான நிலைமைக்கு கொண்டு போகலாம். வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருடைய இரக்கங்கள் அவனை செயலிழக்க செய்யும், அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கும். கர்த்தருடைய இரக்கங்கள் பாதுகாக்கும். எத்தனை ஆமென்ல போறீங்க? எவ்வளவு சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் அவருக்கு மரியாதை கொடுக்கிற எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்தாருக்கும் இறங்கி வருகிறார். இறங்கி வருகிறார். இறங்கி வருகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 19வது அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 19:16. வாசிங்க. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஆதியாகமம் புஸ்தகம் 19வது அதிகாரம் 16வது வசனம்.
அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே. வருதா? நான் இப்ப உங்க காட்டுற வசனம் பூரா இரக்கம் 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 வரும். இங்கே இரக்கத்தினாலே யாரை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம்? லோத்து. யாரை குறித்து பார்க்கிறோம்? லோத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். சம்பவம் என்ன? வேகமா சொல்லிட்டு அப்புறம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். இப்ப லோத்து அவன் மனைவி பிள்ளைகள் இருக்கக்கூடாத இடத்துல போய் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். எங்கே? சோதோம் குமாரா. எல்லாரும் என்ன கவனிங்க, சரியா விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க ஆவிலே முடிவெடுக்கலாம், இல்லைன்னா எதுல முடிவெடுக்கலாம்? மாம்சத்திலே முடிவெடுக்கலாம். எப்போதெல்லாம் நீங்க ஆவியில முடிவெடுக்கிறீங்களோ அது சரியா போய் என்ன செய்யும்? முடியும். நீ எப்போதெல்லாம் மாம்சத்துல முடிவெடுக்கிறீங்களோ அது ஒரு குழப்பத்துல போய் என்ன செய்யும்? அதுதான் இயேசு அவங்க பக்கத்துல வந்து நீங்க மாம்சமா முடிவெடுக்கும் போது தடுத்துலாம் நிறுத்த மாட்டான். இவனுக்கு பழைய பண்ணல அப்படி நடந்தது. கர்த்தர் உங்களை என்னையும் சுயாதீனத்தோடு படைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளை நிதானிக்க வேண்டும். நான் எடுக்கிற முடிவுகள் ஆவியில எடுக்கிறேனா? நான் எடுக்கிற முடிவுகள் மாம்சத்தில் எடுக்கிறேனா? ஒருவேளை மாம்சத்தில் அதிகமா முடிவெடுத்து பழகிருந்தோம் அப்படின்னால் ஒப்பு கொடுத்து அதை அப்படியே குறைத்து 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 இன்னொரு பக்கம் ஆவியிலே முடிவு என்ன செய்ய வேண்டும்? எடுக்க வேண்டும். அதுல வளர்ச்சி அடைய வேண்டும். கவனிங்க, ஏன் இதை சொல்றேன்? லோத்து இங்க முடிவெடுக்கிறான். எப்படி முடிவெடுத்தான்? ஆவியில முடிவெடுத்தானா? மாம்சத்துல முடிவெடுத்தானா? மாம்சத்துல முடிவெடுத்தான். கர்த்தர் சோதோம் குமார சோதோமை அழிக்க போகிறார். கர்த்தர் சோதோம் குமாராவை அக்கினியினால் அழிக்க போகிறார். அந்த பட்டணத்தை மட்டுமல்ல, அங்க இருக்கிற எல்லோரையும். ஏன்? கொடூரமான பாவம் நடக்கிறது. ஆண் ஆணோடு, பெண் பெண்ணோடு, அவலட்சணமான பாவங்கள். பாருங்க, இப்போ அங்க நடுவுல பாருங்க ஒரு நீதிமான் கூட உட்கார்ந்து இருக்கு. லோத்த நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. லோத்து மேல கர்த்தர் வைத்த இரக்கத்தினாலே, அதான் பாருங்க, இரக்கத்தினாலே எழுதியிருக்கு. லோத்து மனைவி பிள்ளைகள் அப்படியே சோதோம் குமார உள்ள வச்சு அழிக்கிறதுக்கு கர்த்தருக்கு பிரியம் இல்லை. அவரே மனைவி பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சோதோம் குமார அழிக்கணும். ஏன்னா பாவம் பெருந்துருச்சு. இப்ப தூதர்கள் வந்து என்ன செய்யறாங்க? சொல்றாங்க, தவறு கொடுக்குறப்பா சோதோம் குமார கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? அக்கினியினால் அழிக்க போகிறார். அதனால நீ கால தாமதம் பண்ணாம உன் மனைவி பிள்ளைகளை அழைத்து கொண்டு பின்னிட்டு பாராமல். எப்படி பின்னிட்டு பாராமல்னா திரும்பி பார்க்காம என்ன பண்ணுது? பட்டணத்தை விட்டு ஓடியவே. நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓடிக்க ஓட மாட்டீங்களா? லோத்து என்னமா பண்றான்? அங்கேயே உட்கார்ந்துருக்கான். சோதோம் குமாரை விட்டு வெளியே வர்றதுக்கு அவனுக்கு என்ன இல்ல? மனசு. அங்க பார்த்த காட்சிகளை விட்டு அவன் வெளியே வர என்ன இல்ல? நம்மில் அநேகருக்குள்ள இன்னும் என்ன இருக்கிறது? என்ன குமாரா? சொல்லுங்க. சோதோம் குமாரா என்ன இருக்கு? அதை விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு என்ன இல்ல? மனசு இல்ல. விட்டுட்டு வெளியே வரணும். திரும்பி பார்க்காம ஓடுன்றான். அவன் எந்திக்கிற மாதிரி ஐடியாவே. எங்க ஓடுறது? எந்திக்கிறதுக்கு அவனுக்கு என்ன இல்ல? விருப்பம் இல்லை. அவன் மேலே கர்த்தர் வைத்திருந்த இரக்கத்தினால, கர்த்தர் எவ்வளவு தூரம் வச்சிருக்காரு பாருங்க இரக்கத்தை. லோத்து மேல எவ்வளவு இறக்கம் வச்சிருக்க பாருங்க. தேவதூதனை கொண்டு போய் என்ன செய்யறான்னா,
ஆமா, லோத்து கையை பிடிக்க வைக்கிறாரு, மனைவி கையை பிடிக்க வைக்கிறாரு, ரெண்டு குமார கையை பிடிச்சு வச்சு என்ன பண்றாங்க, அப்படியே இழுத்துட்டு வந்து எங்க விட்டாங்க, பட்டணத்துக்கு வெளியே. சில பேர் கீழ்ப்படினால அவங்க மேல என்ன தொடருது, கர்த்தருடைய இரக்கங்கள். ஏன்னா அவங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற இரக்கங்கள் அப்படியாப்பட்டது. நீ நல்லா கவனிங்க, இவ்வளவு பிடிவாதமா லோத்து மனைவி பிள்ளைகள் உள்ள இருக்கிறாங்க. தேவதூதன் போயிருந்தா போயிருக்கலாம், இரக்கங்கள் அப்படி விடாது. ஆமென், அல்லேலூயா. தேவன் அப்படி விட மாட்டார், தேவன் விட மாட்டார். தேவ இரக்கம் உங்களை விடாது. நீங்க வழி விலகி போனாலும் ஒரு இரக்கங்கள் விடாது. நல்லா கவனிங்க. இந்த சுவாரஸ்யமான சம்பவம் என்ன தெரியுமா, ஓடிட்டே இருக்கிறாங்க. யாரு திரும்பி பார்த்தா சொல்லுங்க, யாரு திரும்பி பார்த்தா? திரும்பி பார்த்தா என்ன ஆனா சொல்லுங்க, திரும்பி பார்த்தா என்ன ஆயிட்டா? உப்புத்துன்னு ஆயிட்டா. ரைட். ஏன் லோத்து மனைவி பிள்ளைகளை கர்த்தர் சோதோம் குமாரை விட்டு தப்பிக்க செய்தார்? ஏனென்றால் அவன் மேலும் மனைவி பிள்ளைகள் மேலும் கர்த்தர் எப்படி இருந்தார்? இரக்கமா இருந்தார். எப்படி இருந்தார்? இரக்கமா இருந்தார். எல்லாம் சொன்னீங்க, உங்க மேல, உங்க குடும்பத்தார் மேல, உங்க பிள்ளைகள் மேல கர்த்தர் இப்பவும் எப்படி இருக்கிறாரு? இரக்கமா. கர்த்தர் இரக்கமா இருக்கிறார். ஆமா, அதை நினைச்சு எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? கர்த்தர் உங்கள் மேலே வைத்த இரக்கத்தினாலே உங்களை அநேக அழிவுக்கு என்ன செய்கிறார்? தப்புவிக்க செய்கிறார். கர்த்தர் உங்க மேலே வைத்திருக்கிற இரக்கத்தினாலே உங்களை அநேக தீமைக்கு என்ன செய்கிறார்? விலக்கி பாதுகாக்கிறார். கர்த்தர் உங்க மேலே வைத்திருந்த இரக்கத்தினாலே அநேக நஷ்டத்துக்கு என்ன செய்கிறார்? விலக்கி பாதுகாக்கிறார். நீங்க நல்லா இருக்கிறது உங்க திறமையினால் இல்ல, எந்த பிரச்சனை இல்லாம இருக்கிறது உங்க படிப்பினால இல்ல. எதனால? கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற இரக்கங்கள். அமைதியில போறீங்க, எவ்வளோ சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் என் மேலே வைத்த இரக்கத்தினாலே நான் அநேக அழிவுகளுக்கோ தீமைகளுக்கோ நஷ்டத்துக்கோ கஷ்டத்துக்கோ விலகி பாதுகாப்பாய் இருக்கிறேன். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, நல்ல முகத்தை பார்த்து நல்லா சிரிச்சு சொல்லுங்க. ஆரம்பம். கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற இரக்கத்தினாலே நீங்கள் அநேக அழிவுக்கோ தீமைக்கோ நஷ்டத்துக்கோ நாச மோசத்துக்கோ விலகி பாதுகாப்பாய் இருக்கிறீர்கள். இனிமேலும் பாதுகாப்பாய் இருப்பீர்கள். ஆமென். அப்படின்னா இப்ப எதை உயர்த்தணும்? கர்த்தருடைய இரக்கங்கள். இரக்கம் சொல்லக்கூடாது, கர்த்தருடைய இரக்கங்கள். ஒரு வசனத்தை பார்த்து முடிக்க போறோம். யாத்திராகம புஸ்தகம் 20வது அதிகாரம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாண இல்ல கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பாராட்டுகிறவர். எத்தனை தலைமுறை? 1000 தலை மட்டும். கொஞ்சம் வசனத்தை நான் கொஞ்சம் தவறா குறிச்சிட்டேன். சம்பவத்தை நான் வேகமா சொல்லுகிறேன். கர்த்தர் எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை என்னை பாராட்டுகிறவர். இரக்கம் பாராட்டுகிறவராய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஒரு தலைமுறை 2 தலைமுறை இல்ல, எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை உங்களுக்கு அவர் என்ன பாராட்டுகிறார்? இரக்கம் பாராட்டு. எடுத்துட்டேன். யாத்திராகமம் 20:6வது வசனத்தை வாசிங்க. இப்ப வாசிங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து
என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை. எல்லாரும் சொல்லுங்க, 1000 தலைமுறை. 1000 தலைமுறை. பார்த்து முடிக்கலாம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்தே என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை கர்த்தருடைய இரக்கங்கள் உங்கள் தொடரணும்னா, உங்கள் தலைமுறைகளை தொடர வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் யாரிடத்தில் அன்பு கூற வேண்டும்? சொல்லுங்க, யாரிடத்தில்? எப்படி? சும்மா வாய் திறந்து கர்த்தாவே உண்மையிலே எப்படி இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன் சொல்லிட்டு போறதா? இயேசுவே உண்மையிலே அன்பா இருக்கிறேன், நீர் என் மேலே அன்பா இருந்தீர், ஆகையால் நானும் உண்மையிலே எப்படி இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன், முடிந்து விட்டது, பாய், சியோ. எப்போதும் கர்த்தரை குறித்தே சிந்திப்பது, கர்த்தரை குறித்தே யோசிப்பது, கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதில் கவனம் செலுத்துவது, கர்த்தருக்காக ஓடிக்கொண்டே இருப்பது, கர்த்தருக்காக எதையாவது செய்வது, அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதிலே முயற்சி எடுப்பது. புரியுதா? இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் பாருங்க, அவர் மேல அன்பை வெளிப்படுத்துறது. சுயநலமா இருக்கக்கூடாது. வாழ்க்கையே கடைசி வரைக்கும் எப்படி? 15 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, தன்னுடைய சுயநலத்துக்காக யாரை தேடுறது? யாரை தேடுறது? ஆமா, என்ன தருவார், என்ன தருவார், என்ன தருவார், என்ன தருவார், என்ன தருவார் சொல்லுவார். கர்த்தர் சொல்வாரு, என்னையே உனக்கு என்ன செஞ்சுட்டேன், தந்துட்டேன், இப்ப எனக்காக நீ என்ன தந்த? எனக்காக எதையாவது தரதை விட்டுட்டு என்கிட்ட வந்து தா 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 தான் கேட்டுட்டு இருக்கிறிய. என் காரியமா எப்ப போன? என் காரியமா எப்ப போற? எனக்காக நீ எப்ப ஊழியம் செய்ய போற, எப்ப பிரயாசப்பட போற, எப்ப சபையை கட்ட தூணா இருக்க போற? கவனிங்க, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறது. கர்த்தர் மேல என்ன கூறுவது? அன்பு கூறுவது. என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ, இந்த கற்பனை என்ன? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. வேகமா இதை சொல்லும்போது ஒரு சம்பவத்தை நான் காட்டிட்டு முடிக்கிறேன். யோசுவா புஸ்தகம் வேகமா எடுத்துக்கோங்க. யோசுவா யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். எல்லாம் எடுத்துட்டீங்களா? கவனிங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அப்படின்னா இன்னைக்கு முழு வேதாகம புஸ்தகத்தையும் குறிக்குது. உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக அப்படின்னா என்ன பண்றது? வாயை விட்டு பிரியாது இருப்பதாகனா வாய்க்கு நேரம் அப்படியே பைபிள் வச்சுக்கிறதா? ஹலோ, வேத புஸ்தகத்துக்குள்ள இருக்கிற பல ஆயிரக்கணக்கான வசனங்களை மனப்பாடம் செய்து அதை இருதயத்தில் கொண்டு போய் வைத்து அதை காத்துக்கொண்டு வாய் திறந்து என்ன செய்ய வேண்டும்? வசனங்களை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை வாய் திறந்தா வாயிலிருந்து என்ன வரணும்? சொல்லுங்க, வாயிலிருந்து என்ன வரணும்? அப்படியே உங்க இருதயத்தை தொட்டு சொல்லுங்க. உங்க இருதயத்துல எத்தனை வசனம் மனப்பாடமா இருக்கு? இன்னும் கடைசி வரைக்கும் இப்படி இருக்க போறீங்களா?
இல்லைன்னா சரியான தீர்மானம் எடுத்து இனிமேல் சிறப்பாக செயல்பட போறீங்களா? செயல்பட்டாதான் இரக்கங்கள் எத்தனை வருஷம் பார்த்தோம்? 1000 வருஷம். என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ அப்படின்னா என் வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கோ, என் வசனத்தின்படி நடக்கிறவர்களுக்கோ. நல்லா கவனிங்க. பரிசுத்த வேதாகமம் உங்களுக்கு எனக்கும் பாருங்க ஒரு பக்தி புஸ்தகம் இல்லை. கிறிஸ்தவங்கன்னா வீட்டில் என்ன இருக்கணும்? பைபிள் இருக்கணும். அப்படியே ஷோகேஸ்ல என்ன செஞ்சிடுறது? வச்சிடுறது. அப்படியா? யாரா வந்தோம்னா ஓ அவங்க கிறிஸ்தவங்க போல அதனால பைபிள் வச்சிருக்காங்க. அது ஆனால் பைபிள் மட்டும் எங்க இருக்கோ அங்கே. அதுதான் என் வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன். தியானமா விட்டுட்டு அப்படியே விடல, தியானம் பண்ணிட்டு அதன்படி என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையை மாற்ற வேண்டும். வாழ்க்கையை அதன்படி மாற்ற வேண்டும். மாற்றும் பொழுது இரக்கங்கள் எத்தனை வருஷம்? எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை. சும்மா எப்போ பார்த்தாலும் சொந்த காரியத்தில் ஈடுபட்டுட்டு பைபிளே திறக்காம பைபிளோட பழகாம ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கொஞ்ச நேரம் வந்து சர்ச்சில் உட்காந்துட்டு போனா 1000 தலைமுறை என்ன 1000 தலைமுறை மட்டும் என்ன தொடராது? வார்த்தைகள் பலிக்காது, நிறைவேறாது. வார்த்தைகள் பலிக்க வேண்டும், நிறைவேற வேண்டும் என்றால், வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு பலிக்க வேண்டும், நிறைவேற வேண்டும் என்றால், தேவனுடைய இரக்கங்கள் உங்களுக்கு தங்குதடை இல்லாமல் கிடைக்க வேண்டும் என்றால், தேவனிடத்தில் நீங்கள் உங்களுடைய கிரிகள் மூலமாய் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் கை கொள்ள வேண்டும். நான் ஒரே நாளில் நீங்கள் 100% தன்னுடைய வார்த்தையை கை கொள்ளணும்னு சொல்லல முடியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாய் என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொண்டால்தான் பாருங்க 1000 தலைமுறை மட்டும் என்னது? ஆமா. கூட சேர்ந்து நீங்க அப்படியே சொல்லுங்க, நான் கர்த்தர் மேலே அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறதினால் அவருடைய இரக்கங்கள் என் மேலே எங்கள் மேலே 1000 தலைமுறை மட்டும் தொடர்கிறது. நல்ல சிரிச்ச முகமா பக்கத்துல இருக்கவங்க பார்த்து கை கொடுத்து கொஞ்சம் சொல்லுங்க. அவன் அப்படியே கொஞ்சம் ஒருமனப்படுங்க. கொஞ்சம் நல்ல பிள்ளைகள்லாம் ஒருமனப்படுங்க. கை கொடுத்துட்டீங்களா? நீங்கள் கர்த்தர் மேலே அன்பாக இருந்தோம் அவருடைய வார்த்தையை அனுதினமும் கை கொள்ளுவதினால் அவருடைய இரக்கங்கள் உங்கள் மேலே, உங்களுடைய பிள்ளைகள் மேலே, உங்களுடைய குடும்பத்தார் மேலே, சபையின் மேலே 1000 தலைமுறை மட்டும் அவருடைய இரக்கங்கள் வளருகிறது. என்ன தலைப்புல பார்த்திருக்கோம்? தேவ இரக்கம். கண்களை மூடுவோம், செபிப்போம்.